அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தாவரங்களையும் மனித இனங்களையும் பறவைகளையும் மரம் செடி கொடிகளையும் அனைத்தையும் படைத்துள்ளான். ஆனால் இதற்கு மேலாக ஒரு சிறப்புக்குரிய, ஒரு மேன்மைக்குரிய, ஒரு போற்றுதலுக்குரிய படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித படைப்பை படைத்து அந்த மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துள்ளான். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்கின்றான், அஃபலா யததப்பருல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? குர்ஆனை நீங்கள் விளங்க மாட்டீர்களா? இதில் விளங்கக்கூடியதற்கு பல சான்றுகள் உள்ளது, பல அத்தாட்சிகள் உள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறியுள்ளான். அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கம் எதுவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறியுள்ளான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன், ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகத்தான் இந்த உலகத்தில் நான் மனிதனை படைத்துள்ளேன் என்று கூறியுள்ளான். அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியுள்ளோம், உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியுள்ளோம் என்று கூறியுள்ளார். அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்றால் யார்? எவர் ஒருவர் ஐவேளை தொழுது உறவினர்களை பேணி அண்டை வீட்டார்களிலே பேணி மற்றவரிடத்தில் பணிவோடும் தன்மையோடும் பாசத்தோடும் கருதுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களே அழகிய செயலுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறியுள்ளான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.